அவரோட உயிர் உங்க கையில தான் இருக்கு. வதன் அண்ணா, இது கொண்டு போய் உள்ளவே. சரிண்ணா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அவர் கொடுத்த டேப்லெட்ஸை கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ண சொன்னார். மற்றபடி எல்லாம் ஓகே தான். அம்மா. என்னப்பா? நம்ம வதனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா? ஏண்டா, அண்ணன் நீ இருக்கும்போது அவன் கல்யாணத்துக்கு என்னடா அவசரம்? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாமா? நீ வேண்டானா நான் விட்டுருவேனா? இங்க பாரு, முதல்ல உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ணலாம். ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தம்பி கல்யாணம் பண்ணதா சட்டம் இருக்கா என்ன? ஏண்டா, நீ தாண்டா புரியாம பேசிட்டு இருக்க. இப்ப நான் வெளியில போய் பொண்ணு கேட்கறேன்னு வச்சுக்க, அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு என் பொண்ணு கேட்கறேன்னு என்ன கேட்க மாட்டாங்களா? கேட்கறவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நீ தம்பிக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றல, ஆமா. அந்த மாதிரி உனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருக்கட்டும். அவன் காத்துட்டு இருப்பாமா? ஆனா அவன் காதலிக்கிற பொண்ணு அவனுக்காக காத்துட்டு இருக்க மாட்டா. என்னடா அது? காதலுங்கிற கல்யாணங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. நம்ம வதனா எப்படி? நான் இதை நம்ப மாட்டேன். என்ன நம்புறீங்கல்ல? நீங்க என்ன நம்புறது உண்மைன்னா நான் சொல்றதையும் நீங்க நம்பிதான் ஆகணும். சரிப்பா, நீ எதை சொன்னாலும் நான் நம்புறேன். ஆனா காதலிச்சுட்டு காத்துட்டு இருக்க முடியாத பொண்ணு இவன் எதுக்குப்பா நம்பணும்? அந்த பொண்ணு நல்லவமா. இவன் மட்டும்தான் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணு கிடைக்கலனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணுக்காக தான் அவன் தண்ணியிலே குதிச்சான். எனக்கு என் தம்பி முக்கியம், அதோட அவன் சந்தோஷம் முக்கியம். அந்த பொண்ணு தாம்மா நம்ம வீட்டு மருமக. அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேளுங்கம்மா. கேக்குறேன்பா. எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். எங்க தேடினாலும் இப்படி ஒரு வரன் அமையாது. தேடி வந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. தட்டை மாத்தியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு, அதை மீற முடியாது. ஓஹோ, நான் இதுக்கு சம்மதிக்கலைன்னா என்ன செய்வீங்க? செத்துடுவோம். நாங்க 3 பேரும் செத்துடுவோம். வேதா, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா சத்தியமா இந்த வீட்டுல சாவிலும். என்னாலேயே திருப்பி சொல்ல முடியும். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னேன். எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஏதோ பணக்கார வீட்டு பையனா என்ன ஏதுன்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்களே பேசி முடிச்சு தட்டை மாத்திக்கிட்டாங்க. சந்தையில ஆடு மாடுகளை விக்கிற மாதிரி. அவங்களுக்காக நான் என் மனசை மாத்திக்க முடியுமா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அம்மா அப்பா மிரட்டுறாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி போன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண, இதுல இருந்து காப்பாத்த. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். ப்ளீஸ், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நீ எனக்கு வேணும், சொல்லு. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அப்போ உங்க அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்னை பொண்ணு பார்க்க வந்த அந்த பணக்கார வீட்டு பையனோட அம்மா எங்க அம்மா தான். ஆனா மாப்பிள்ள நான் இல்ல, என் தம்பி. நீ சுயநினைவோட தான் பேசுறியா? இல்ல உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா? நான் காதலிச்சது ஒண்ணு, கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது ஒண்ணு. உன் தம்பி இல்ல. ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? மனசாட்சி இருக்கிறதுனால தான் நான் இன்னும் அந்த மகாலட்சுமிக்கு மகனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நான் ஒரு பணக்கார வீட்டு பையன். ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு அனாதை. அசிங்கம். இந்த அசிங்கத்தை பெத்தெடுக்கல, கண்டெடுத்தாங்க, அதுவும் குப்பையில.
இனிமே நான் மலடி இல்லைங்க. நானும் ஒரு தாய் தான் இந்த குழந்தைக்கு. என்ன பெத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியாது. இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என்ன வளர்த்த அம்மா எனக்கு தெய்வம். விஜய் நமக்கு குழந்தையா கிடைச்ச நேரம் மலடியா இருந்த நான் கூட கர்ப்பவதியான. நமக்கு வதன் பிறந்தான். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய நான் பெத்த பிள்ளையாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த சூழ்நிலையிலயும் தான் ஒரு அனாதைங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வரேன். இனிமேலும் அதை காப்பாத்துற சக்தியை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். அன்னைக்குதான் என்னோட பொறப்பும் வளப்பும் எனக்கு தெரிஞ்சது. மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டேன், புழுவா துடிச்சேன். ஆனா எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறத நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். தோ நான் போட்டிருக்க துணி, சாப்பிடுற சாப்பாடு, உடம்புல ஒரு ரத்தம், வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே அவங்க போட்ட பிச்சை. இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே என் பேர்ல இருக்கு. அனாதையா பிறந்தனா இன்னைக்கு கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கோடீஸ்வரனா பிறந்த என் தம்பி எல்லா விஷயத்துக்கும் என்ன நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்காக உன்னை விட்டு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். விட்டு கொடுக்கறியா? நீ விட்டு கொடுக்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா இல்ல விளையாட்டு பொருளா? உன்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஏழை பணக்கார ஆஸ்தி அந்தஸ்து எதையுமே நான் பார்க்கல. உன் நல்ல மனசு பார்த்ததா என் மனசு பறி கொடுத்த. உன் வாழ்க்கையில பர்சனலா 1000 இருக்கலாம், 1000 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்காக என்ன விட்டு கொடுக்கறேன்னு நீ எப்படி சொல்லலாம்? அத சொல்ல எப்படி மனசு வந்துச்சு? வேதா, நான் உன்னை பார்த்தது, பேசினது, பழகினது, காதலிச்சது எல்லாமே மறக்க முடியாத உண்மை. ஆனா ஆனா இப்ப நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன்டி. ஏன்னா என் தம்பி உன் மேல உயிரே வச்சிருக்கான், கனவுலயே உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இத பாரு, உனக்கே புரியும். நடிக்கிறேன், நல்லா நடிக்கிறேன். மனசுக்குள்ள ஆசையும் கனவையும் வச்சுக்கிட்டு விட்டு கொடுக்கிற மாதிரி நடிக்கிறேன். நீ எனக்கு வேணும். நீ தான் என் உயிர், நீ தான் என் உலகம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ். என்னால எதையும் தாங்கிக்க முடியும், அவனால முடியாது. நீ இல்லைன்னா அவன் செத்துருவான். அவன் செத்துட்டா எங்க அம்மா செத்துருவாங்க, எங்க அம்மா செத்துட்டா நானும் செத்துருவேன். நான் செத்துட்டா நீ நீ எடுக்க போற முடிவுல தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. உன் வாழ்வா இல்ல என் சாவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. காதலிச்சு ஏமாத்திட்டு போனான்னு தெரியல, இப்படி மருந்த குடிச்சிட்டு செத்து போய் கிடக்குது. ஐயோ, இந்த காலத்து பொண்ணுகளுக்கு இதே வேலையா போச்சு. காதலிக்கிறது, ஏமாத்திட்டு போயிடுறது. இவளுகெல்லாம் எப்பத்தான் திருந்துவாளுகளோ? நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா சத்தியமா இந்த வீட்டுல சாவிலும். என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல, போலாம்.